அடையாளமாக இருக்கிறது. இந்த சவுலூர்ல நம்ம ஆலயம் இருக்கு. இந்த நாள்ல எதுக்கு? ஆண்டவருடைய நாள்ல நம்ம தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னா இங்க யார் இருக்கிறாங்க? ஆண்டவருடைய பிரசனம், நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். ஆலயத்தில் கடவுள் நம் நடுவில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த ஆலயம் இருக்கிறது. நம்ம கோவில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கோவில்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம், பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோ என்றால் அரசன். தமிழுடைய பொருள் கோ என்றால் அரசன். கோவில், இல்லம், அரசனுடைய இல்லத்தை தான் கோவில் அப்படின்னு சொல்றோம். ஆகவே அந்த காலத்துல சொல்லுவாங்க, அரசன் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அரசன் இல்லாத இடத்தில் குடியிருக்க கூடாதுன்னா, மக்கள் நாட்டு மிராண்டித்தனமா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது செய்வாங்க, அவங்களுக்கு பிடிச்சது செய்வாங்க. வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் இருக்காது, ஒரு வரைமுறை இருக்காது என்பதனாலே அரசன் இல்லாத ஊரிலே வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு நம் வாழ்வின் அரசனாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து அரசு. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கு வாழ்கிறாரோ அங்கு நாம் வாழ வேண்டும். ஆகவே முதலாவது, கடவுள் நம் நடுவில் இருக்கிறார், வாழ்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஆலயம் இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கும் ஒரு அடையாளமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இரண்டாவது, நம் எண்ணங்களை உயர்த்துகின்றது. இரண்டாவது, நம்முடைய எண்ணங்களை உயர்த்துகின்றது. ஏன் என்று சொன்னால், தாழ்வானவற்றை விடுத்து உயர்வானவற்றை பற்றி கொள்ள ஆலயங்கள் அழைப்பு விடுக்கின்றது. ஆலயம் அப்படின்னு சொன்னாவே பெரிய ஆலயங்கள், பெரிய கோபுரங்கள், பெரிய தூண்கள், இதுதான் நமக்கு கனவு. நம்முடைய ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்தாலும் நமக்கு சிறிய கோபுரம் இருக்கு. அப்ப ஆலயங்களை நாம் பார்க்கும் போதெல்லாம் நாம் எப்படி பார்ப்போம்? வானை நோக்கி, விண்ணை நோக்கி நாம் நம்முடைய கண்களை உயர்த்தி பார்ப்போம். மனிதர்களாகிய நாம் என்ன செய்யணும்? நம்ம எண்ணங்கள் கீழ் நோக்கி இருப்பது அல்ல. நம்முடைய வாழ்வு என்பது இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் நிலை வாழ்வை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆகவே ஆலயம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், கடவுளுடைய பிரசனம் நம்முடைய நடுவிலே அவர் வாழ்கிறார் என்பதையும், நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும் என்பதையும். மூன்றாவதாக, ஆலயம் நம் ஒவ்வொருவரின் தொப்புள் கொடியாக இருக்கிறது. நம் ஆலயம் நம் ஒவ்வொருவருக்கும் எப்படி